இப்போ சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகுது அதிமுக? எப்படி தயாராகி வருது? திராவிட மாடல்னு மக்களை ஏமாற்றக்கூடிய அந்த அரசை வீட்டுக்கு அனுப்புன்ற அந்த ஒரு காமன் மினிமம் அந்த அஜெண்டால பல்வேறு இயக்கங்கள் ஐயா எடப்பாடி தலைமை கீழே நிச்சயமாக ஒருங்கிணைக்கும். இப்போ நீங்கள் திமுக எடுத்தீங்கன்னா அது கார்பரேட் கம்பெனி மாதிரி தான். ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் கூப்பிட்டு வருவாங்க, 300 கோடி 400 கோடி நம்ம பேப்பரில் படிப்போம். அவங்கள வச்சு அவங்க இப்போ ஒரு ஆஃபீஸ் மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு தெரிந்த அரசியல் கட்சியில் சம்பளம் கொடுக்குற ஒரே கட்சின்றது திமுகவை தான். ஏன்னா மதுரையில் பிடிஆர் பழனிவேல்ராஜன் இருக்காரு. அவர் வீட்டில் வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பகுதி செயல் வட்ட செயலாளருக்குலாம் 3 மாதத்துக்கு ஒரு முறை சம்பளம் போடுவாங்க. இது ஏன்னு கேட்டால் 2026 மதுரையை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிடிஆர் தேர்தலில் நிற்க மாட்டாருந்தே நான் இப்போ ஊடக செய்திகளை பார்க்குறோம். பிடிஆர் நிற்க மாட்டார், இது புதிய செய்தியா இருக்கு. ஆமாம், ஏன்னா அவரை அந்த கட்சியில் இப்போ எவ்வளவு அவமரியாதை பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தல் திமுக 36% வாக்கு வாங்கியது, ஆட்சி மாற்றம் வந்தது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தொகுதிகள் ஜெயிச்சாங்களே தானே தவிர வாக்கு வங்கி ஒரு 10% அவங்களுக்கு சரிஞ்சிருக்கு. 26% வந்துட்டாங்க. திமுக எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 கட்சி கூட்டணியை வச்சு தான் அவங்க வாங்குவாங்க. இந்த 8-10 கட்சி கூட்டணி வச்சு 26%, 10% குறைஞ்சிருக்கு. ஒரு மருத்துவரா இந்த தமிழக அரசோட குறிப்பா சுகாதாரத்தோட செயல்பாடுகளை நீங்க எப்படி பாருங்க? என்னைய சொன்னீங்கன்னா 0 மார்க் தான் போடுது. ஏன்னா இந்த அரசு இந்த சுகாதாரத்துறை ஒரு இருண்ட காலமாக தான் நான் பார்க்குறேன். மருத்துவத்துறை மருத்துவர்கள் என்ன பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இந்த ஆட்சி மேலே கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏன்னா அரசு ஊழியர்கள் இன்னும் கடுமையான ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. இன்னும் பல்வேறு கட்சிகள் சேரப்போகுது. திமுகவே உடையும், அந்த கூட்டணி நிச்சயமாக உடையும். மக்களுடைய அந்த அதிருப்தியால் ரொம்ப கடுமையாக வீசக்கூடிய நிலையில் இது எதுக்கடா முங்குற கப்பலில் நம்ம போகணும்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியேறி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே. முன்னிந்திய தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாங்கள் ராஜ்குமார் ராஜேந்திரன். தொடர்ந்து நம்ம நிறைய திரைப்பிரபலங்கள், அரசியல் ஆளுமைகளை சந்தித்து அவங்களோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகி வருகிறது. தமிழகத்தை அதிக முறை ஆண்ட கட்சி தற்போதைய எதிர்கட்சியான அதிமுக தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகி வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில அதிமுக திட்டங்கள் என்னென்ன, தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து அதிமுகவோட மருத்துவரணி இணைச் செயலாளர் திரு சரவணனோட பேச போறோம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? சார், நல்லா இருக்கேன். தமிழோட அரசியல் அப்படிங்கும் போது அதிமுகவை பிரிச்சு பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த கட்சி. இப்போ சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகுது அதிமுக, எப்படி தயாராகி வந்திருக்கு? அதை பத்தி நீங்களே பத்திரிகையாளர் தான், உங்களுக்கு தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு அடிப்படை ஒரு கட்சியில பூத் கமிட்டி தான். ஸோ அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் இன்னைக்கு வியூகம் கொடுக்குறார். அப்போ மொத்தம் 68,500 பூத் கமிட்டி இருக்கு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில். 6.5 கோடி பேர் மக்கள் வாக்கு இருக்கு. பெண்கள் வாக்கு கொஞ்சம் கூட, ஒரு 15-20 லட்சம் ஆண் வாக்காளர் விட கூட அந்த வகையில் இருக்கிறது. அப்போ இதை இது பண்ணுறதுக்காக ஒரு பூத்துக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 வாக்குகள் இருக்கும். அப்போ ஒரு 9 பேர் கொண்ட ஒரு பூத் கமிட்டியை அமைச்சு முடிச்சாச்சு. கடந்த ஒரு 6 மாதமாக எங்கள் பொதுச் செயலரோட ஒரு அறிவுறுத்தலின்படி எல்லா மாவட்டங்களையும், நானும் கூட திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தோட பொறுப்பாளர். அதனால் பல இடத்துல ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தர் இன்னொரு இடத்துல போட்டு அதை கிராஸ் செக் பண்ணி அந்த 9 பேரையும் சந்தித்து அதை ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப தெளிவாக நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால் அதுதான் பேஸு. இப்போ நீங்கள் திமுக எடுத்தீங்கன்னா அது கார்பரேட் கம்பெனி மாதிரி தான் இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் கூப்பிட்டு வருவாங்க, 300 கோடி 400 கோடி நம்ம பேப்பரில் படிப்போம். அவங்கள வச்சு அவங்க இப்போ ஒரு ஆஃபீஸ் மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு தெரிந்த அரசியல் கட்சியில் சம்பளம் கொடுக்குற ஒரே கட்சின்றது திமுகவாக தான் இருக்கும். ஏன்னா மதுரையில் பிடிஆர் பழனிவேல்ராஜன் இருக்காரு. அவர் வீட்டில் வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பகுதி வட்ட செயலாளருக்குலாம் 3 மாதத்துக்கு ஒரு முறை சம்பளம் போடுவாங்க. இது ஏன்னு கேட்டால் அந்த நிர்வாகிகளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கோபதாபங்கள்லாம் இருக்குது. கட்சி மேலே, தலைமை மேலே, இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் தலைவர்கள் மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது அவங்களுக்குலாம். இந்த ஆட்சியில் அவங்களால சிறப்பாக செயல்பட முடியல அப்படின்னு சொல்லி அதை போக்குற விதமாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அப்பப்போ சம்பளம் கொடுத்துருக்காங்க. இது மக்கள் இயக்கம், தொண்டர்களால் உருவான ஒரு இயக்கம் அதிமுக. பெரிய ஆளுமைகள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், இவங்கெல்லாம் ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி. அதனால் அவங்கெல்லாம்
ஆளை பார்த்த உடனே ஓட்டு விடுவோம். அந்த மாதிரி இருந்த ஒரு காலங்கள். ஐயா எடப்பாடியார் வந்து கடுமையான உழைப்பாளி. வந்து ஒரு கிளை செயலாளர்ல இருந்து படிப்படியாக உயர்ந்து கழகத்தோட பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. 4 ஆண்டு காலம் வந்து தமிழ்நாட்டை வந்து சிறப்பாக வழி நடத்தியிருக்கிற முதலமைச்சராக. அதுவும் கூட கொரோனா காலகட்டத்தில் அவர் வந்து வழி நடத்துறாரு. கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு வரிச்சுமை ஏற்றாத ஒருத்தர் அவர். அன்று மாணவர்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு எல்லாமே ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தனால அந்த என்ன பண்ணாரு, அவருக்கு ஆல் பாஸ் கொடுத்தார். ஆல் பாஸ் முதல்வர் கூட அவர் வந்து ரொம்ப பாராட்டப்பட்ட ஒரு முதல்வர். சாமானிய மக்களோட வழி தெரிஞ்சவர். குடிமராமத்து திட்டம் அப்படின்றத நம்ம சங்க காலங்களில் அரசு ஆட்சி காலங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ வந்து விவசாயம் உள்ள பூமி இது. அதனால இதை அந்த குடிமராமத்து திட்டத்தை பண்ணியிருக்காரு. இப்போ மதுரையை எடுத்துக்கிட்டிங்கனாலே 8000லேருந்து 10,000 கோடிக்கான திட்டங்கள் அந்த 4.5 ஆண்டு காலத்தில் வந்து அவர் வழங்கி இருக்கிறார். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா வைகை ஆற்றை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் டேம்லாம் அதில் கட்டியிருக்கிறாங்க. அப்போ வந்து நீரை தேக்கி அதனால நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கு. இதெல்லாம் இப்போ நான் வந்து இப்போ மதுரை கிழக்கு தொகுதியில் என்னோட வீடு இருக்கிறது. என்னுடைய மருத்துவமனை மதுரை வடக்கு தொகுதியில் இருக்கு. என்னோட பூர்வீக ஊர் திருப்பூர்ன்ற தொகுதியில் இருக்கு. நானே முன்னாள் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக நான் செயல்பட்டுருக்கேன். அப்போ வந்து இப்போ இங்கெல்லாம் வந்து இந்த 700 அடிக்கு நாங்கள் போர் போடுவோம் தண்ணிக்கு. இப்போ வந்து 200 அடியில் இப்போ தண்ணி இருக்குது. அப்படின்னு இதுக்கு காரணம்லாம் எடப்பாடி. இன்னும் நான் மருத்துவராக இருக்கிறனால பார்க்குறேன். மருத்துவ மாணவர்களுக்கு இந்த நீட்ன்ற பரீட்சை வந்த பிறகு 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தனால இன்னைக்கு நெருக்கி 600 லட்சம் மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ அதன் போல அதில் ஒரு 3000 பேர்கிட்ட அதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான திட்டங்களாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கணும். நம்ம வெறும் விளம்பரம் இது மாதிரி ஷூட்டிங் மாதிரி இப்போ எப்படி ஸ்டாலின் பண்ணுறாரோ ஒரு ரோடு ஷோன்னு பிளான் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துக்கு போவார், இந்த இடத்துல ஒருத்தர் வந்து அவர்கிட்ட மனு கொடுப்பாங்க, அவர் வாங்குவார். இப்படி பிளான் பண்ணி மக்களை ஏமாற்றக்கூடிய விதமாக செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் யதார்த்தமான ஒரு மனிதர், யாரும் எப்பயும் சந்திக்கலாம், குறைகளை சொல்லலாம், அதற்கான நிவர்த்தியை அவர் பண்ணுவார். அதனால் இப்படிப்பட்ட ஒருத்தர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கி நிற்குது. இப்போ வந்து இந்த ஐடி விங் செயல்பாடு, வெளியே இருந்து வடநாட்டிலேருந்து நம்ம ஒரு டீமை கூட்டு வந்து நாங்கள் வேலை பார்க்குறோம், அங்கங்கே வந்து வர்றாரு, விடியலை தர்றாரு, இப்படி இந்த மாதிரி ஏமாற்றுற வேலை இந்த 26ல் இருக்காது. எல்லா நேரமும் மக்களை வந்து ஏமாற்ற முடியாது. கடந்த தேர்தலில் பொய்யான வாக்குறுதி 525 வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றினாங்க. அதில் வந்து 10% கூட அவங்க நிறைவேற்றவில்லை. மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால எங்களோட பலம் என்பது தொண்டர்கள் பலம், அந்த பூத் கமிட்டியோட பலம். அதனால சாமானிய மக்களுக்கான முதல்வராக மீண்டும் 2026ல் ஐயா எடப்பாடியார் தேர்வாகும். இப்போ குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த ஐடி விங் அல்லது விளம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ சமூக வலைதளங்களோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. ஏதோ ஒரு விஷயத்த பரப்புனா சமூக வலைதளம் நம்ப வேண்டியதா இருக்கு. இப்போ அதிமுக ஐடி விங்க்கும் திமுக ஐடி விங்க்கும் மோதல். குறிப்பா டிஆர்பி ராஜ் அமைச்சராக இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அதிமுக எங்களுக்கு தகுதியே இல்லைங்கிறாரு. ஒரே வார்த்தையில சொல்றாரு. அது நீங்க எப்படி இருக்கீங்க? அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்க எடுத்தாலும் ஐடி விங் ஐடி விங் ஐடி விங்னு சொல்லி திமுக ஐடி விங் என்ன பண்ணிடுறாங்க. அவங்கெல்லாம் நிறைய நம்ம பார்ப்போம் வலைதளத்துல, பொது வெளியில 200 ஊபிஸ்ன்னு அவங்கள கூப்பிடுவாங்க எல்லாரும். அப்படி பதிவிடக்கூடிய ஒரு கட்சி அது. அதனால வந்து அவங்க வந்து இப்போ இன்னும் வந்து அநாகரிக போக்கில் ஆயிடுறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே அவங்க சேச்சுரேட் ஆகி சமீபத்தில் கூட கீழடி ஆய்வு சம்மந்தமாக கூட இவங்க ஏதோ மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிற மாதிரி ஒரு ஏமாற்று வேலை பண்ணாங்க. அதனோட வரலாறு கூட பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இப்போ சேனல் பார்க்குறவங்கள கீழடி அகழ்வாராய்ச்சி நம்ம தமிழரோட தொன்மையை வந்து இப்போ ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுதுதான் நம்ம அந்த அகழ்வாராய்ச்சி தொடங்கப்படுது. முதல் 2 அகழ்வாராய்ச்சிக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குது. அடுத்து ஒரு 2க்கு வந்து ஐயா எடப்பாடியார் நிதி ஒதுக்குறாரு. அங்கே ஒரு மியூசியம் இருக்குது, நீங்க பார்க்கலாம். அறிக்கையை சமர்ப்பிக்காதனால மத்திய அரசு வந்து இன்னும் ஆதாரம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குது. இதில் வந்து பெரிய அரசியல் இல்லை. இது தொல்லியல் துறை சார்ந்த ஒரு கேள்வி. அது அரசாங்கம் பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம். இதை வந்து இந்த வாக்கு வங்கிக்காக அரசியலை மாத்துறதுக்காக, ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே தமிழ்நாடு அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்களை வந்து கிளர்ந்தெழ செய்வாங்க. வாக்கு வங்கிக்காக சிறுபான்மை மக்களை வந்து பயன்படுத்துவாங்க. அந்த வகையில் அவங்க வந்து செஞ்சு அதில் வந்து ஒரு அநாகரிகமான ஒரு மீம்ஸ் கார்ட்டூன் ஐயா எடப்பாடியார் மேலே போட்டப்ப யாருக்கு அந்த கிரெடிட் போய் சேரணுமோ, இன்னும் சொல்ல போனால் அந்த அன்சங் ஹீரோ அப்படின்னு சொல்லி பாலசுப்ரமணியன் ஒரு ஹிஸ்டரி டீச்சர் அது இருக்காங்க. அவங்க தான் வந்து கூட இப்போ அடிக்கடி தூக்கி அடிக்கப்படுறாங்க. பார்த்து அந்த மாதிரி ஒரு நிலை அது. அதனால எதையுமே வந்து மீடியா பலத்தோட ஆளுங்கட்சியா இருக்கிறனால மீடியா பலத்தோட
நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பொய்யான தகவலை திரும்ப 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 கொண்டு போய் ஒரு மூளை செலவை மாதிரி செஞ்சுறதுக்கு இந்த திமுக அரசு துணிகிறது. ஆனா ஒரு பாப்புலரான சேயிங் யூ cannot fool ஆல் தி பீப்புள் ஆல் தி டைம் அப்படின்றது. அப்ப அந்த வகையில வந்து மக்களை வந்து இந்த மாதிரி ஏமாற்ற முடியாது. அதிமுக அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய இயக்கம்னு நீங்க சொன்னீங்க டாக்டர். இது எனக்கு இன்னொரு கேள்வி எழுகிறது என்னன்னா, ஜெயலலிதா இருந்த வரைக்கும், எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோட இருந்த இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிமுக. ஆனா அதுக்கப்புறம் 4 ஆண்டுகள் எடப்பாடி வந்து ஆட்சியை சிறப்பா கொண்டு போனார் அப்படின்னு அதிமுக காரங்க இப்ப நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் நிறைய சிக்கல்கள் வந்திருக்கு. நிறைய பிரச்சனைகள், ஓபிஎஸ் விலகல், பொதுக்குழு கூட்டம், கோர்ட் வழக்குகள் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இயற்கையா வந்து ஒரு இயக்கம் எந்த இடத்த எடுத்தாலுமே ஒரு ஆபீஸ் இது எல்லா இடத்துலயுமே வரக்கூடிய ஒரு இதுதான் சூழல் இது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அடிப்படையில ஒரு வித்தியாசம் இருக்குது. திமுக வந்து ஒரு குடும்ப அரசியல். கருணாநிதி இருப்பாரு, அதுக்கு பிறகு ஒரு மகன் ஸ்டாலின் வருவாரு, அடுத்து உதயநிதி வருவாரு அப்படின்னு ஒரு ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணியிருப்பாங்க, மூளை செலவை பண்ணியிருப்பாங்க, தொண்டர்கள் அதை ஏத்துக்கிற மாதிரி. அதனால அந்த கட்சியில அது வேற. அவங்களே இன்னைக்கு என்ன செய்யறாங்க சூழல்ல, கனிமொழி அவர்களை வந்து அவங்க வந்து ஒதுக்குறாங்கன்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் பிரச்சனை வருது. இருக்கிறது. இனி ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதிக்கு அந்த சிக்கல் வரும். கனிமொழி கையில கட்சியா, உதயநிதிக்கு கட்சியா அப்படின்னு வரும். ராசா கையில கட்சியான்னு வரும். அதனால என்ன பண்றாங்க, பயந்து கனிமொழிக்கு அறிவாலயத்துல ரூம் ஒதுக்குறாங்க. ரூம் ஒதுக்குறது ஆமா, ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லையே. சமரசம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இது இப்ப நான் பாக்குறேன். இது எடுத்தீங்கன்னா புரட்சி தலைவர் வந்து ஒரு தொண்டர் தொடங்கின இயக்கத்துல வந்து அவர் இணைச்சுக்கிட்டாரு. வர்றாரு. அந்த மாதிரி தொண்டர்களுக்கான இயக்கம் அது. அவர் ஒரு ஆளுமையா இருந்தாரு. அவருக்கு பிறகு இதே மாதிரி ஒரு சலசலப்பு வந்தது. கடைசி கட்சி வந்து இந்த கட்சிக்கான ஒரு 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 ஆன்மீகம், அதோட ஒரு சென்டிமெண்டானு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஒருத்தர் கையில போய் இந்த கட்சி சேரும். ஏன்னா அது வந்து மக்களால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்ன்றதுனால. ஜானகி அம்மா, ஜெயலலிதா அந்த இதை அந்த ஆமா. அப்போ வந்து புரட்சிலி அம்மா அவர்கள் கைக்கு வருது. அவங்க வந்து எவ்வளவு நீங்க சொன்னீங்கல்ல ராணுவ கட்டுப்பாடோட இயக்கம். நான் காலையில பேப்பரை பார்த்தா தான் தெரியும். ம். யார் பொறுப்புல யார் இருக்காங்க இருக்காங்க? இல்லைன்ட்டு. அந்த மாதிரி ஒரு இதா அந்த இருந்தாங்க. விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வருது. நான் படிச்சிருக்கேன் நிறைய பேரு. பதவி போனது இல்லாம நிறைய பேர் திடீர்னு ஒரு ஒரு கட்சி செலவு பண்ணி ஒருத்தரை எம்எல்ஏ ஆக்குறது ஆமா. அதிமுக. யாருனாலும் அவங்க யாரை காமிக்கிறாங்களோ, தொகுதி வாரிய சமுதாயம் எந்த பாகுபாடும் கிடையாது. இப்ப இன்னைக்கு பேசக்கூடிய ஜாதி அரசியலும் கிடையாது. யார் எங்க அவங்க நிப்பாட்டுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. ஆமா. தலித் எழில்மலை நிப்பாட்டினாங்கல்ல அவரு அந்த மாதிரி. அவங்க கூட்டமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியா அவங்க போக மாட்டாங்க. 10 தொகுதிக்கான ஒரு கூட்டம் ஒரு இடத்துல திண்டுக்கல், நடக்கும். தேனி, மதுரைக்கு வந்து மண்டல நடக்கும். அளவுல நடத்தாலும் மக்கள் வாக்களிப்பாங்க. அப்படி வந்து ஒரு ஒரு ஆளுமையான ஒரு தலைவி. ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்டைல ஃபங்க்ஷனிங் இருக்கும். ஐயா எடப்பாடியார் நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லாரையும் அரவணைச்சு போவார். அதுதான் இப்ப நம்ம பார்க்குறோம் நம்ம. அப்புறம் இந்த போராட்டம் எல்லாம் கட்சி சின்னத்துக்கான போராட்டம், அங்கீகாரம், பொதுச்செயலர் இது எல்லாமே வந்து இயற்கை வழி நடத்துது. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நடத்தி இப்போ இன்னைக்கு யார் இப்போ ஒற்றை தலைமையா அவர் இருக்கிறாரு. அவர் இருக்கிற முடிவுகள் தான் கூட்டணி கூட அவர் தான் எல்லாம் முடிவு பண்றாரு. அப்ப திருப்பி மீண்டும் ஒரு அம்மாவின் மறு உருவமாக இன்று ஐயா எடப்பாடியார் இருக்கிறார். அப்படித்தான் நான் பார்க்குறேன் பொதுச் செயலாளர் இன்னைக்கு. இந்த உள்ளூர் அரசியலுங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அது மதுரையை சொல்லவே தேவையில்லை. தமிழக அரசியலே மதுரையிலிருந்து தான் தொடங்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கட்டும், அல்லது புரட்சிக் கலைஞர் விஜயகாந்தா இருக்கட்டும், அல்லது 2016 ஆட்சி மாற்றத்துக்கு 2014 ஆட்சி மாற்றத்துக்கு காரணமா இருந்த அந்த மாநாடு, இங்க தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவங்க பிரகடனப்படுத்தினாங்க மதுரையில. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த ஒரு நகரம் பழங்காலத்துல இருந்து ஒரு பெயர் பெற்ற நகரம். ஆனா அதுலயும் உள்ளூர் அரசியல் இருக்கத்தான் செய்யும். குறிப்பா அதிமுக பொறுத்த வரைக்கும் பெரிய தலைக்கட்டுகள்லாம் இருக்கு. மதுரை பாஷையில பெரிய தலைக்கட்டு மதுரையில தான் இருக்குங்கிறப்போ, இந்த பக்கம் செல்லூர் ராஜ் இருக்கிறார், ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா இருக்கார். புதுவரவாக இருந்தாலும் ஒரு இளைஞர் மருத்துவங்கிறப்போ உங்களுக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அதே நேரத்தில் சில பிரச்சனைகள் இருக்கு. உள்ளூர்ல பெரிய பெரிய தலைக்கட்டு இருக்குங்கிறப்ப பிரச்சனை வரும் அப்படிங்கிறப்ப உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிறதா தொடர்ந்து பேசிக்கிறாங்க. பொதுவெளியிலையும் பார்க்க முடிகிறது. அது எப்படி பாக்குறீங்க? இது சும்மா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஏதாச்சும் யாராச்சும் சொல்றது அப்படிலாம் எந்த விஷயம் கிடையாது. நிர்வாக ரீதியா 3ஆ பிரிக்கப்பட்டிருக்கு மதுரை. மதுரை மாநகர் 4 தொகுதி கொண்டது. மதுரை புறநகர்ல கிழக்கு, மேற்கு. ஆமா. இப்ப மதுரை மாநகருக்கு முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர். மதுரை கிழக்குக்கு அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் மாவட்ட செயலாளர். 3 தொகுதி கொண்டது அது. அவரு முன்னாள் மேயர் அவரு. மேற்கு புறநகருக்கு அண்ணன் ஆர்பி உதயகுமார் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர், அவர் மாவட்ட செயலாளர். அப்புறம் நாங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறோம், நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறோம். நான் மருத்துவர் அணியோட இணைச் செயலாளர் எனக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டு மாநில பொறுப்புல இருக்கு. மாநில பொறுப்புல இருக்கேன். அரசியல் உங்களுக்கு தெரியும், பொறுப்பு வந்து மாறும். கட்சி தலைமை வந்து எப்படி அவங்கள நம்ம எல்லாம் வந்து ஒரு தளபதிகள், போர் வீரர்கள் தான். தலைமை எப்படி பயன்படுத்திக்கிறாங்களோ அந்த வகையில வந்து பொறுப்புகள் மாறும், இதெல்லாம் மாறும். மதுரையில் 10 தொகுதி இருக்குல்ல.
நீங்க இப்ப 4 பேரை சொல்றீங்க. ஆமா. அப்புறம் இதுல போட்டி எங்க வரப்போகுது? நான் இன்னும் ட்ரௌசர் போட்ட காலத்துல இருந்து அண்ணன் செல்லூர்ராஜ் அவர்களையும், அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான். அவங்களோட நெருங்கி பழகுனவன். சின்ன வயதுல இருந்து அவங்களெல்லாம் அண்ணன் செல்லூர்ராஜ் அவரெல்லாம் நான் மாமானே கூப்பிட்டு பழகுன ஒருத்தர். அதனால அவங்களெல்லாம் வந்து நம்ம ஒரு உயர்ந்த தலைவரா அந்த இடங்கள்ல நம்ம வச்சிருக்கோம். அதனால இந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கான வேலை அதுல கிடையாது. நான் மருத்துவர், மருத்துவமனைக்கு போவேன், அரசியலுக்கு வருவேன். நம்ம இப்படி பல வேலைகள் இருக்கும். ஒருத்தருக்கான ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இருக்கும். அதை தாண்டி ஒன்றும் பெரிய வேற்றுமை கிடையாது. தொடர்ந்து பார்க்கிறோம், தேர்தல் வரப்போகுது. ஏற்கனவே நீங்க திருப்பரங்குன்றம் தேர்தல்ல போட்டிட்டு இருக்கிறீங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டிருக்கீங்க. ஒரு பெரிய அளவிலான ஒரு மாற்றம் மக்களிடையே ஏற்பட்டு பார்த்திருக்கீங்க. எப்படி 2026ல மக்கள் எப்படி வாக்களிக்க போறாங்க? மதுரை ஏன்னா எந்த ஆட்சி மாற்றம் நடக்கும்போதும் அதுல முக்கிய பங்கு வந்து மதுரையில இருந்திருக்கு. இப்போ சமீபத்திய தேர்தல்ல கூட மிகப்பெரிய தோல்வி மதுரையில அப்படின்னு சொல்ல முடியாது. கோவையில மிகப்பெரிய வெற்றி அதிமுகவுக்கு. எல்லா முக்கியமான நகரங்கள்லயும் அல்லது ஒரு மண்டலங்கள்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது சரிசமமான வாய்ப்புகள் இருந்தது. அப்படி இருக்கும்போது 2026 மதுரை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மதுரை தீர்மானிக்குமா? ஆமா, நிச்சயமாக மதுரை வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. மதுரையில் தொடங்கப்படக்கூடிய நிகழ்ச்சி, அது அரசியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அந்த அடிப்படையில் மதுரையில 10 தொகுதி நிச்சயமாக முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணும் அதுல. எனக்கு திருப்பரங்குன்றத்துல ஆமா. சரவணன் களமிறங்குவார். எல்லாமே பொதுச் செயலாளர் தான் முடிவு பண்ணார் யார் எங்க போட்டி போடுறதுன்னு. ஏன்னா எல்லாரும் ஒரு சர்வே எடுப்பாங்க டீம் வச்சு, யாருக்கு எங்க வெற்றி வாய்ப்பெல்லாம் பார்த்து தலைமை முடிவு எடுக்கும். ஆமா. நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தல் திமுக 36% வாக்கு வாங்கியது. ஆட்சி மாற்றம் வந்தது. இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்க தொகுதிகள் ஜெயிச்சாங்களே தானே தவிர, வாக்கு வங்கி ஒரு 10% அவங்களுக்கு சரிஞ்சிருக்கு. 26%க்கு வந்துட்டாங்க இப்ப. ஆனா அதுவே அதிமுகவுக்கு இதுல வந்து 1% கூடுது. இதுல பாராளுமன்றத்துல. சட்டமன்ற தொகுதிகள்னு பார்க்கும்போது அந்த வாக்குகள் கணிசமா கிடைக்கும் ஆமா. கூட்டணியோட. அப்ப வந்து ஒரு 3 வருஷத்துல அந்த ஒரு ஆன்டி இன்குமென்சி இருக்கு ஒரு ஆளுங்கட்சி மேல. ஏன்னா இன்னும் அடுத்த ஒரு 2 வருஷம் 2 இருக்கு. வருஷம் இருக்கு. 5,500 லட்சம் கோடி கடன் வாங்கின ஒரு கட்சி இப்ப திமுக. நம்ம ஒவ்வொருத்தர் தலையிலையும் 1.25 லட்சம் நம்ம கடன் கடன் கட்ட நம்ம இருக்கோம். நம்ம எல்லாரும் கடனாளி ஆக்கிய அரசு திமுக அரசு. அப்ப மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. அதனால வந்து 2026ல உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோட பொதுச் செயலாளர் அவர் தலைமையில் அமைய இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அவர் முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு வருவாரு. பல்வேறு திட்டங்களை அவர் மனதில் வச்சிருக்காரு. அடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை கொடுப்பாரு. இந்த திமுக எவ்வளவு வேதனைப்படுத்தும், மக்கள் எவ்வளவு உதாசீனப்படுத்தி ஒரு இது பண்ணுச்சோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு அருமருந்தாக ஐயா எடப்பாடி ஆட்சி வந்து அமையும். தேர்தல் அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய போட்டிங்கிற கட்சி நிச்சயமா இருக்கும். ஆனா இப்போ அரசியல் சூழல பார்க்கும் பொழுது பாஜகவோட அதிமுக கூட்டணியில இருக்கு. ஆனா திமுகவை நம்ம எப்பயுமே குறைச்சு இடப்பட முடியாது. ஒரு மிகப்பெரிய ஆளும் கட்சியோட பலம் இருக்கு. மிகப்பெரிய தொண்டர் பலம் கொண்ட ஒரு கட்சியா இருக்கு. இன்னொரு பக்கம் அரசோட புது வரவாக விஜய் இருக்கிறார். மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் அவர் பின்னாடி இருக்கு. ஏற்கனவே சீமானும் களத்துல இருக்கிறார். இப்போதைய சூழல்ல 4 முனை போட்டி இருக்கு. இந்த 4 முனை போட்டியை எப்படி அதிமுக சமாளிக்க போகுது? எதிரிகள் அதிகமாக அதிகமாக நமக்கு போட்டி அதிகமாகும் இல்லையா? நெருக்கடிகள் அதிகமாகும். தமிழ்நாட்டு அரசியல் எடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் மட்டும்தான் கோல் வச்சோம். ஏன்னா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா இவங்க தான் வந்து தமிழ்நாட்டை ஒரு அடித்தளமாக இன்று இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா திமுகவோட வரலாறை பாருங்க. 5 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணி முடிக்கவே மாட்டாங்க. பாதியில கலைக்கப்படும் ஏதாவது காரணத்தினால. இல்லை 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு லாங் லீவ் கொடுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். புரட்சி தலைவர் இருந்த காலத்தில் 14 வருஷம் கொடுத்தாங்க. புரட்சி தலைவர் அம்மா ஒரு பீரியடில் 10 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. நடுவில் ஒரு சின்ன ஒரு பிரேக் கொடுப்பாங்க. அதனால இந்த 5 வருஷம் அவங்களுக்கு. அதனால வந்து அதுதான் இப்போ திமுக இல்லைன்னா அதிமுக இதுதான். அதிமுக 10 வருஷம் 15 வருஷம் ரூல் பண்ண உடனே ஏதோ ஒரு சின்ன ஒரு மாற்றமா அதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். மற்ற எல்லாம் வந்து சின்ன சின்ன கட்சிகள் இது. இப்போ எப்படி திமுக வந்து என்னைக்குமே தேர்தலை தனிச்சு சந்திக்காது. புரட்சி தலைவி அம்மா வந்து தனிச்சு எந்த கூட்டணியும் இல்லாமல் வெற்றி பெற்ற ஆளுமையான ஒரு தலைவி. திமுக எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 கட்சி கூட்டணியை வச்சு தான் அவங்க வாங்குவாங்க. அந்த 8-10 கட்சி கூட்டணி வச்சு 26%, 10% குறைஞ்சிருக்குது. இதுவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மும்பையிலேருந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு சர்வே வெளியிட்டாங்க. அதன்படி பார்க்கையில திமுக 20% தாண்டாது, 26ன்னு சொல்றாங்க 2026ல. இதுவே அதிமுக கூட்டணி வந்து 43.28% வாக்கு வாங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி என்ன கூட்டணி முழுமை பெறல. இன்னும் வந்து ஜனவரி மாதத்திலேருந்து எல்லாம் அந்த கடைசி 3 மாதங்கள் தான் இறுதியாகும். இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட இப்போ நாங்கள் ஏடிஎம்கேன்றது பெரிய கட்சி. நாங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் தலைமையில் எங்கள் பொதுச்செயலர் தலைமையில் இப்போ பிஜேபி எடப்பாடி நாங்க தான் தலைமை. ஆமாம்.
எங்க ஐயா சொன்னதை தான், பொதுச்சில சொன்னதை தாண்டி ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சொன்னார் இல்லையா? ஆமா, வந்து எல்லாமே அவர் தான் எடப்பாடியார் முடிவு பண்ணுவாருன்னு ப்ரெஸ்லயே அவர் நாங்க சொன்னார். கூட்டணியில ஒரு அங்கம் அங்கம் வகிக்கிறோம். வகிக்கிறோம்னு சொன்னார். அதனால வந்து இப்ப இன்னைக்கு அங்க இவர் இப்ப நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்கிறார். அவர்கிட்ட இங்க எப்ப கேட்டாலும் எல்லாமே எடப்பாடியார் முடிவு பண்ணுவார். அப்படி வந்து அவர் தான் இன்னைக்கு வந்து இந்த கூட்டணியை எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல, மிகப்பெரிய இடத்துல இருக்கிறோம். இன்னும் பல்வேறு கட்சிகள் வந்து சேரப்போகுது. உங்களுக்கே தெரியும் யார் யார் வர்றாங்க. வரப்போறாங்கலாம் பாமக, தெரியும். தேமுதிகல இருந்து எல்லாரும் எல்லாம் வர்றாங்க. நிறைய வருவாங்க. திமுகவே உடையும். அந்த கூட்டணி நிச்சயமாக உடையும். ஆமா. அது கூட நம்ம நிறைய பார்க்குறோம். செய்திகள் இங்கும் அங்கொன்றும் பார்க்குறோம். விசிக தலைவர் திருமாவளவன் எடுத்தோம்னா என்ன சொல்றாரு அவரு? எங்களுக்கு அதிக சீட்டு வேணும்னு கேட்கிறாரு. டீபன்னு ம். போட்டு ஏமாத்த மாட்டேன்னு சொல்றாரு அவரு. டீபனை கொடுத்து ஏமாத்தாதீங்க. அப்ப ஆமா. ம். அப்போ வந்து அவருக்கு தெளிவா இருக்காரு. கம்யூனிஸ்ட் வந்து நீங்க செய்யற தப்புக்களை நாங்க உடந்தையா இருக்க முடியாது சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. சண்முகம் சொல்றாரு. ஆமா. காங்கிரஸ் 25 சீட் பத்தாதுங்க, எங்களுக்கு 40 சீட் கொடுங்க, எங்களுக்கு கூட்டணி ஆட்சி கொடுங்க அப்படின்னு துணை முதல்வர்னு அவங்க ஒரு போஸ்ட் அடிச்சுட்டு கேக்குறாங்க. அப்ப இது எல்லாம் என்ன செய்யும்? இன்னும் எலெக்ஷன் நெருங்கி வரையில மக்களுடைய அந்த அதிருப்தியால ரொம்ப கடுமையா வீசக்கூடிய நிலையில இது எதுக்கடா முங்குற கப்பல நம்ம போகணும்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியேறி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அதை வச்சு எங்க பொதுச் செயலர் சொல்றாரு, கூட்டணியை நான் பேசிக்கிறேன், எல்லாம் முடிவாகும்ன்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அந்த இறுதி கட்டங்கள்ல எல்லாம் மிக சிறப்பாக வரும். தமிழ்நாட்டை எப்பயுமே இயற்கை வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்கும். அப்ப இன்னைக்கு வந்து திமுகன்ற அரசை வீட்டுக்கு அனுப்பணும். அந்த விளம்பர மாடலை அரசை அனுப்பணும். திராவிட மாடல்னு மக்களை ஏமாற்றக்கூடிய அந்த அரசை வந்து வீட்டுக்கு அனுப்புன்ற அந்த ஒரு காமன் மினிமம் அந்த அஜெண்டால பல்வேறு இயக்கங்கள் வந்து ஐயா எடப்பாடியார் தலைமை கீழ வந்து நிச்சயமாக ஒருங்கிணையும். அதனால மிகப்பெரிய வெற்றி அதிமுக. அரசியல் அப்படிங்கிறப்போ அதிமுகல இருக்கிற பிரச்சனை. இப்ப மதுரையில சாதாரணமா இடம் போட்டுற முடியாது. மிக பாரம்பரியம் கொண்ட பிடிஆர் இருக்காங்க, அமைச்சர் மூர்த்தி இருக்காரு. அவங்களை எப்படி சமாளிக்க போகுது? அது நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? மதுரை அதிமுக இங்க எது பிரச்சனைகள் இருக்கா? தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்து காணாம போன மாதிரி எல்லாம் உண்டு. அதனால இவங்கெல்லாம் வந்து ஊழல் செய்த ஆளுகள் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அமைச்சர் மூர்த்தி நீங்க சொல்றீங்க, அவரோட கிழக்கு தொகுதி. இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு? மேற்கு தொகுதியில போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தொகுதி மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா இங்க வந்து எதுவுமே அவர் செய்யல. இருக்கக்கூடிய வீட்டு சங்கங்கள் எல்லாரையும் பிடிச்சி பேசி இது பண்ணி ஓட்டு வாங்கினாரே தவிர தொகுதியில வளர்ச்சி திட்டம் எதுவும் பண்ணியிருக்காரானா பண்ணியிருக்க வாய்ப்பு பண்ணல அவர். இப்ப சம்மந்தம் இல்லாம திடீர்னு மேற்கு தொகுதியை எடுத்து அங்க போய் வந்து அரசு திட்டங்களை ஃபுல்லாக முழுமையா அந்த பக்கம் திருப்பி முடக்கி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து அந்த கடைசி நேரம் அவங்களுக்கான அந்த மனப்பதற்றம், பயம், ஜெயிக்க மாட்டோம். ஏன்னா அவங்க எடுத்த சர்வேல வந்து அவங்களுக்கு ரொம்ப பின்னடைவு இருக்கிறது. பிடிஆர் தேர்தலே நிக்க மாட்டாருந்தே நான் இப்போ ஊடக செய்திகளை பாக்குறோம். பிடிஆர் நிற்க மாட்டார், இது புதிய செய்தியா இருக்கு. ஆமா, ஏன்னா அவரை வந்து அந்த கட்சியில இப்ப எவ்வளவு அவமரியாதை பண்றாங்க. அவர் வந்து ஒரு படத்துல கூட விவேக், தனுஷ் படத்துல கூட மனசாட்சி பேசியிருந்த நடிகர் விவேக் சாருக்கு அந்த மாதிரி அவருக்கு அப்படி வந்துடும். ஆட்சி வந்து 6 மாதத்துல என்ன சொன்னாரு? 30,000 கோடியை வந்து ஊழல் பண்ணிட்டாங்க. ஆடியோ வெளியே வந்துச்சு. மகனும் மருமகனும் அதை எப்படி அதை கணக்கெழுதுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு தொழில்துறை மாநாட்டில் என்ன சொல்லிட்டாரு? மற்ற ஆந்திரா, கர்நாடகாவோட வந்து தொழில்துறையில தமிழ்நாடு பின்னோக்கி இருக்கின்ற உண்மை அவர் அறியாம மனசுல இருந்து வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு நேச்சர் அவர் தொகுதியில. ஆனா மக்கள்கிட்டே போக மாட்டார் அவர். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி பாரம்பரியம்ன்ற ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்திட்டு அவரு சாப்பிடுங்க சார் தம்பியில் பேப்பர் சும்மா அதனால வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த முறை வந்து 10 தொகுதியும் மதுரை மாவட்டத்துல நாங்க ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, எங்களோட 3 மாவட்ட கழக சேர முன்னாள் ஆளுமைகள் இருக்கிறாங்க. அண்ணன் செல்லூர் ராஜு, அண்ணன் ராஜன் செல்லப்பா, அண்ணன் ஆர்பி உதயகுமார், நாங்க கட்சி தொண்டர்கள் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். உறுதியாக நாங்க வந்து ஐயாவுக்கு 10 தொகுதியை வென்று கொடுப்போம் அப்படின்னு இந்த இடத்துல சொன்னா திமுகவுக்கு பெரிய பின்னடைவு. ஆமா, இப்போ நிறைய திட்டங்களை வந்து அதிமுக செய்யறதா சொல்றீங்க. நிறைய மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கு. ஆனா கடந்த காலங்கள்லையும் சரி, இப்பயும் சரி, அதிமுக அந்த பிரச்சனை அவங்க செஞ்சதை வெளியில கொண்டு போறது இல்லையோ, அல்லது எதிர்கட்சியாக சில பிரச்சனைகளை எழுப்புறதுலையோ தோல்வி அடைஞ்சிட்டதா விமர்சனங்கள் பொதுவாக்கப்படுது. உதாரணத்துக்கு சட்டம் ஒழுங்குல இருந்து போதைப் பொருள் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது அதிமுக சரியா மக்கள்கிட்ட கொண்டு போறதா, ஒரு பிரச்சனையை கொண்டு போறாங்களாங்க ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, திமுகல வந்து நூற்றுக்கணக்கான பிரச்சனை. அதனால வெளியே இருந்து பார்த்தா இதுக்கு இவங்க போராடலையா, அதுக்கு போராடலையான்னு சொல்லி தோணுது. போதைப் பொருளுக்கு எதிராக வந்து ஐயா எடப்பாடியார் தான்
சட்டமன்றத்திலும் தொடர்ச்சியா மக்கள் மன்றத்திலையும் பெரிய அளவுல போராட்டம் எழுப்பி சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு ஒரு கொண்டு வந்து தமிழ்நாட்டுல கடைசி சொட்டு போதை மருந்து இருக்க வரைக்கும் இந்த எங்களோட போராட்டம் தொடரும்னு அறிவிச்சாரு. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், இப்ப திருவாரூர்ல இப்ப ஜூன் 1 இப்ப ஜூலை 1 போராட்டம் அறிவிச்சிருக்கிறாரு. இப்படி வந்து இந்த மாநில அரசோட எதேச்சதிகார போக்கு பல்வேறு இன்னல்களுக்கு எதிரான போராட்டங்களை வந்து இன்னைக்கு வந்து இப்ப அதிமுக தான் நடத்திக்கிட்டு இருக்கா, எடப்பாடியா தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்டாலின் அவர் வாயிலிருந்து இப்ப எங்க பார்த்தாலும் என்ன என்ன சொல்றாரு, அதிமுக குறை சொல்லிதானே எனக்கு சொல்றாரு, வேற யாரையும் பேசல. அப்ப அவரோட மெயின் பயம் அதிமுகன்றது தெரிஞ்சு போச்சு. அதிமுக ஒரு கூட்டணி அமையுது, இன்னும் பல கட்சிகள் வரப்போகுது, வெற்றி பெற இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றனால வந்து இப்ப அவர் புழுதி வாரி பதற்றம் தெரிகிறது. அரசு விழால வந்து அரசியல் பேசுறாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மாறி இருக்கு இல்லையா. அப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு எதிர்கட்சியாக இன்னைக்கு வந்து அதிமுக தான் திறம்பட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழ்நாடு பூரா இருக்குது. இதை சட்டமன்றத்துல திரும்ப 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 அதை வந்து அந்த குரல் எழுப்பி இன்னைக்கு வந்து ஞானசேகரன் வந்து இப்போ 30 வருஷம் அவருக்கு ஜெயில் கிடைக்குது, அண்ணா பாலியல் வந்து பிரச்சனை இல்லைன்னா அதுக்கு காரணம் யாரு? ஐயா எடப்பாடியோட போராட்டம் தானே. யார் அந்த சார் அப்படின்ற ஒரு போராட்டம் உலகம் முழுதும் எதிரொலிச்சது இல்லை. ஆமா, அதனால வந்து இது வந்து இதைத்தான் அந்த திமுக ஊபிஎஸ் நீங்க சொல்றீங்களா ஐடிவிங்கிறது ஒரு மறைமுகமா செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது அதிமுக ஐடிவிங் பணியை பார்த்தீங்கன்னா நேர்மையா இருக்கும், கரெக்டான திட்டங்கள் பாசிட்டிவான விஷயங்களை பேசி கொண்டு போவாங்க. திமுக செய்யாத விஷயங்களை நெகட்டிவ் எடுத்து சொல்லுவாங்க. இந்த அநாகரிக போக்கு, ஒரு கற்பனையா ஒரு இட்டுக்கட்டி ஏதாச்சும் ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட போய் பரப்புறது, இப்படி விஷயங்கள் அதிமுக ஐடிவிங்ல இருக்காது. இது அதனாலதான் அவர் சொல்றாரு, சொல்றாரு எங்க மாதிரி அவரை மாதிரி திமுக ஐடிவிங் மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி மோசமா செயல்படுறதுக்கு ஏடிஎம்கே ஐடிவிங்க தகுதி இல்லைன்னு. நாகரீக அரசியல் பண்றதுக்கான தகுதி அதிமுகவுக்கு இருக்கு, திமுகவுக்கு இல்லை. ஒரு பக்கம் அரசியல் வாழ்க்கை, இன்னொரு பக்கம் மருத்துவர் வாழ்க்கை, இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு சேவை துறை தான் சேர்ந்ததுதான். இதை ரெண்டையும் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? அட் த சேம் டைம் இதுக்கு சில சிக்கல்கள் அது மாதிரி ரெண்டு கண்ணு மனுஷனுக்கு, வலது இடது எது முக்கியம்னா ரெண்டுமே முக்கியம் தான். எனக்கு பார்க்கல இந்த மருத்துவ சேவைன்றது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி கொடுக்குது. அன்றாட நாங்கள் இப்போ நம்மளுடைய சரவண மருத்துவமனையில் 300 பேஷண்ட் ஓபி பார்க்குறோம். ஒரு 15-20 சர்ஜரி நடக்கும் இங்கே. சாமானிய மக்களுக்கான ஒரு இது வச்சுருக்கிறோம். சூர்யா ட்ரஸ்ட்டுன்னு ஒரு தொண்டு நிறுவனம் வச்சுருக்கிறேன். அதன் மூலம் மக்களுக்கு முடிஞ்ச அளவு சேவைகளை செய்கிறோம். இது ஒரு சைடு ஒரு திருப்தி. பட் இதுதான் என்னை வந்து அப்படியே வந்து சினிமா பண்ண வச்சுச்சு. ஒரு 2-3 சினிமா நான் ஹீரோ பண்ணியிருக்கிறேன். போலீஸாக நடிச்சிருந்தேன், நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருந்தேன். அதை தாண்டி அரசியலுக்குள்ளும் இதை என்னை கொண்டு வந்தேன். ஆமாம், நான் டாக்டராக இருக்கையில் ஹெல்ப்க்கு வருவாங்க. அப்போ அருகாமையில் உள்ள காலேஜில் அட்மிஷனுக்காக சொல்லுவாங்க. டாக்டர் சரவணனை சொன்னோம்னா ஒரு அட்மிஷன் 2 அட்மிஷன் கிடைக்கிது. இதுவே நான் இப்போ எம்எல்ஏ ஆன பிறகு பார்க்கையில் 15-20 பேரை சேர்க்க முடிஞ்சது. அது ஒன்று தான் வந்து அரசியலை நோக்கி என்னை நகர வச்சிருக்குது. மக்கள்கிட்டையும் ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் இருக்குது, ஒரு அங்கீகாரம் இருக்குது. டாக்டரும் கொஞ்சம் கரெக்டாக சேவை பண்ணுவார் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ரெண்டுமே முக்கியம். இது பொதுத்தளம். இதை விட வந்து இன்னும் வந்து கூடுதலாக சேவை செய்ய சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. இப்போ அரசியல் தாண்டி அல்லது உங்களுடைய சேவைத்துறையினாலும் மதுரையில் நல்ல பிரபலமான முகமா இருக்கிறீங்க. நிறைய சிக்கல்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கு, நேரடியாகவும் மறைமுகமாகவும். அந்த மாதிரியான நெருக்கடியான நிலைகள் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு அரசியல் ரீதியாகவும். அதை எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? அதை எப்படி உங்களால சமாளிக்கிறீங்க? மீன் குஞ்சுக்கு நீந்த கற்று தரணும்னுவாங்க, அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. நம்ம இத்தனை வருஷம் நம்ம புதுச்சேரியில் இருக்கிறோம். இப்போ நெருக்கி ஒரு 27 வருஷம் நான் இருக்கிறேன். அதனால் அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி சில இதுக்கெல்லாம் வந்தது, அதெல்லாம் கடந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கான ஒரு பக்கபலம் இருக்குது. மருத்துவமனை இங்கே வந்து எனக்கு ஒரு நெருக்கி ஒரு 300 பேர் இருக்காங்க இங்கே. அதனால் இப்போ நான் அதனால் சொல்கிறது, ஹாஸ்பிட்டலில் நம்ம இந்த சிமெண்ட்டு காங்கிரீட்டில் நிற்கிற பில்டிங் இது கிடையாது. இதை வந்து ஒரு 25-30 பேர் வந்து அவங்க தான் இந்த ஹாஸ்பிட்டலோட பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் வந்து எனக்கு எந்தவித ஒரு கஷ்டம் இல்லாமல் அவங்களே எல்லாமே பார்த்துக்கிடுவாங்க. நான் வருவேன், பேஷண்ட்ஸை கொஞ்சம் அப்படி பார்க்குறது. இன்னும் பொதுவாக சொல்லப்போனால் இன்னும் பேஷண்ட்ஸுக்கு கன்செஷன் சலுகை அறிவிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் தேவைப்படுறேன். மற்ற எல்லாத்துக்குமான மருத்துவர்கள் எல்லாம் உள்ள வந்து போயிட்டு இருக்காங்க. அதனால் இது சரவணா மருத்துவமனைன்னு சொல்கிறது இல்லை, சரவணா குடும்பம் அப்படின்னு ஒரு அடிப்படையில் பண்ணிட்டுருக்கோம். நிறைய மதுரையில் நிறைய அதிரடியான அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு. குறிப்பா அந்த ஏர்போர்ட்ல நடந்த சம்பவம் அன்னைக்கு பாஜக இருக்காங்க, ஒரு அமைச்சருக்கு அவமதிக்கப்பட்டதா தகவல் வந்து உடனே நீங்க போனீங்க, ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. சரவணன் திமுக மறுபடியும் சேர போறார்,
பாஜகவில் சேர போறாரு அப்படின்னு நிறைய நெருக்கடிகள் இருந்தது. அது வந்து எப்படி அதை சமாளிச்சீங்க? அந்த நேரத்துல எப்படி அது தோணுது? அந்த நடந்த விஷயத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. இருந்த போதும் போய் பார்க்கணுங்கிற தொண்டர்கள் வந்து ஒரு உணர்ச்சி வேகத்தில் பண்ணிட்டாங்க அன்னைக்கு தேதிக்கு. உங்களுக்கு தெரியும், அமைச்சர் பிடிஆர் வந்து கொஞ்சம் இதாக ரஃப் அண்ட் டஃப்பாக தான் பேசுவார் அவர். அதனால அன்னைக்கு தொண்டர்கள்னால அந்த ஒரு நிலை வந்தது. எனக்கான மனசுக்கு பட்டது. நம்ம காரணம் இல்லை, அதனால நம்ம அவரை மட்டும் பார்த்து ஒரு விளக்கம் தான் தருவோம் தான் நான் போயிருந்தேன். ஆமாம், அந்த மாதிரி. உண்மையிலே பெரிய விஷயம் தான். நிறைய பேர் பொதுத்தளங்கள்லையும் அது பேசு பொருளாச்சு. பொறுப்பு இருந்தாலும் இல்லைங்கிறனாலும் அந்த ஒரு நேரடியா போய் நான் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறப்போ ரொம்ப பாட்டாதம் வந்தது. அடுத்து நீ ஒரு மருத்துவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழக அரசுல சுகாதாரத்துறை நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாக சமீப காலங்கள்ல நிறைய மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கு. நிறைய நோய்கள், புது புதிய நோய்கள் பரவுகிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. பொதுத்தளங்கள்ல மக்கள் மத்தியில இது வந்து ஒரு பரந்த விழிப்புணர்வு பெறலனாலும் ஒரு மருத்துவரா இந்த தமிழக அரசோட குறிப்பா சுகாதாரத்தோட செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னைய சொன்னீங்கன்னா 0 மார்க் தான் போடுது. ஏன்னா இந்த அரசு, இந்த சுகாதாரத்துறை வந்து ஒரு இருண்ட காலமாகத்தான் நான் பார்க்குறேன். இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தந்தையார் காலத்தில், கலைஞர் கருணாநிதி காலத்தில் மருத்துவத்துறையில் வந்து எல்லாருமே பார்க்கணும், மக்களுக்கான சேவை இருக்கணும், அந்த சேவையை வழங்கக்கூடிய மருத்துவர் நலன் இதில் முக்கியம், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் அதெல்லாம் முக்கியம். அப்படி பார்க்கையில் மருத்துவர்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் சம்பள விகிதம் வந்து ரொம்ப குறைவு. மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கணும்னு கேட்டு. ஆமாம், பண்ணுனா அவங்க தனியாக ப்ரைவேட் ப்ராக்டிஸ் போக மாட்டாங்க. மக்களுக்கு அதிக நேரம் அவங்க செலவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை வந்து அறிவிச்சு பண்ண போகிறோம்னு அறிவித்தது கலைஞர் கருணாநிதி காலத்தில் இந்த பே பேண்ட் 4ன்னு சொல்லுவாங்க, ஊதிய பட்டைன்னு சொல்லி. அதை இன்னும் தராமல் இன்னும் இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறது திமுக அரசாங்கம் தான். பில்டிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள முக்கியமான மருத்துவமனை சார்ந்த பில்டிங், அரசு பில்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடப்பாடியார் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இப்போ நம்ம மதுரையில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மதுரை அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவரோட பீரியடில் உருவாக்கப்பட்டது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இருக்குது அண்ணா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட, அது ஐயாவோட பீரியடில் உருவாக்கப்பட்டது. அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து இது. அப்புறம் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி 7% கொடுத்தது அதிமுக ஆட்சி, ஐயா எடப்பாடியார். 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தது ஐயா எடப்பாடியார். இப்படி மருத்துவத்துறைக்கு கொரோனா காலகட்டங்கள் இது அதிகமாக கையாண்டது, சிறந்த முறையில் கையாண்டது ஐயா எடப்பாடியார். அவர் பார்க்கையில் வந்து மருத்துவத்துறைக்கு அதிகம் செஞ்சுருக்குது. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான இடம் எல்லாம் இப்போ இது பண்ணி மக்கள்கிட்ட இருந்து பெற்று கொடுத்துருக்குறாங்க. மத்திய அரசு அந்த நேரம் கொரோனா வரனால அந்த ஜப்பானோட சேர்ந்து பண்ணக்கூடிய ஜிக்கான்னு சொல்லி அந்த இதோட டிலே ஆனனால அந்த காரணங்கள் சொன்னாங்க. இப்போ உருவாகிட்டு இருக்கு. பட் ரொம்ப ஒரு மந்தமாக இருக்கு திமுக ஆட்சியில். அந்த நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி வந்து பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு செங்கல் எடுத்து காமிச்சாரு, ஒரு வைரலாக காமிச்சாரு, நீட்டுக்கு முட்டையை காமிச்சாரு. பட் இப்போ எனக்கு பார்க்கலவங்க முட்டை மார்க் தான். ஏன்னா வந்து நீட்டுக்கு எதிராக வந்து நாங்கள் 50 லட்சம் கையெழுத்து வாங்க போகிறோம். நாங்கள் அதெல்லாம் சேலம் இளைஞரணி மாநாட்டில் குப்பையில் கிடந்து தான் பார்த்துருக்குறோம். இப்போ கூட ஒரு வேலூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கிறாங்க. அதுக்கு வேண்டிய போதிய மருத்துவர்கள் வசதி கிடையாது, உபகரணங்கள் இல்லை. அப்போ அது வந்து எங்கள் பீரியடுக்குள்ளே இன்னும் 10 மாதத்துக்குள்ளே ஏதோ செஞ்சு மக்கள்கிட்ட ஏதோ நம்ம பேர் எடுக்க நினைக்கிற மாதிரி ஒரு ஏமாற்று வேலையை திமுக செய்கிறதா நான் பார்க்குறேன். மருத்துவத்துறை, மருத்துவர்கள், என்ன பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே வந்து இந்த ஆட்சி மேலே கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏன்னா அரசு ஊழியர்கள் இன்னும் கடுமையான ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அதையும் இவங்க செய்யலை. அதனால் வந்து இந்த 2026 இதுக்கெல்லாம் சேர்ந்து அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், மருத்துவம் சார்ந்த டாக்டர்கள், பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆட்சிக்கான தண்டனை வழங்குவார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 10 மாதங்கள் தான் இருக்கிறது. அதிமுகவோட தேர்தல் வியூகங்கள் அது தலைமை கட்டுப்பட்டதா இருந்தாலும் ஒரு மாவட்ட அரசியல்ல முக்கியமான முகங்களா இருக்கிறீங்க. அந்த வகையில உங்கள் எதிராளிகளா 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அது இல்லாம 10 தொகுதிகள் இருக்கிறது. மாவட்ட அளவிலான அரசியல்ல எப்படி இருக்கணும்? மாநில அரசியல் ஒரு தலைமை முடிவு எடுக்கும். ஆனா கழக அரசியல்ங்கிறது மாவட்டத்தில் நம்ம எடுக்கிற முடிவு. அதை விட்டு மதுரையை 10க்கு 10க்கு 8ன்னு நம்ம அது தேர்தல் கணக்குகள் மாறலாம், மக்களோட மனநிலை பொறுத்தது. மதுரை அதிமுக பொறுத்த வரைக்கும் மதுரையை வென்றெடுப்பதற்கான முன்னேற்பாடுகள் எப்படி போயிட்டு? எப்பவுமே மதுரைன்றது வந்து அதிமுக கோட்டையை தான் இருந்தது. புரட்சி தலைவர் காலமாக இருக்கட்டும், இது புரட்சி தலைவர் அம்மா காலமாக இருக்கட்டும், இப்போ ஐயா எடப்பாடியாரோட இந்த பீரியடில் 5-5 அந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 2 அமைச்சரை சொன்னீங்க. நீங்கள் 2 பேருமே அவங்களுக்கு குழி வெட்டிக்கிட்ட மாதிரி தான் எனக்கு பார்க்க தோணுது. ஒரு அமைச்சர் ஊழல் புகார் அதிகமான மக்களை ஒரு துயரத்துக்கு ஆளாக்குனதில்
இருக்கிறாரு. இன்னொருத்தர் நுணரும் தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவரே எதையாச்சும் ஒன்று பேசி சிக்கல்ல மாட்டி மக்களுக்கு வந்து அதிகம் சந்திக்காத ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர்ன்றது அவரைத்தான் இருக்க முடியும். தொகுதிக்குள்ளே போக மாட்டார். ஆமாம், அவர் ஒரு பிளான் பண்ணுவார். அதை தாண்டி என்ன செய்வார், அடுத்த ஆள் வந்து கேட்டால் கூட அவங்ககிட்ட வந்து ஒரு ரொம்ப காரசாரமாக பேசிட்டு காரில் ஏறி கிளம்பிடுவார். அதனால் வந்து இந்த 2 அமைச்சர்கள் நினச்சலாம் நம்ம பயப்படலை. மக்களும் வந்து இந்த இடம் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் என்னோட கணக்கு சரியாக இருக்கும்னா இந்த தேர்தலில் 10க்கு 10 தொகுதி அதிமுக வெல்லும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மையப்பகுதி மதுரையா இருக்கிறது. கோயம்புத்தூர், சென்னையை ஒப்பிடும்போது மதுரையோட அந்த வளர்ச்சி திட்டங்கள் அல்லது குறிப்பிடத்தக்க அது இது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் அது இருந்திருக்கு. இப்போ உட்கட்டமைப்பு பார்க்கும்போது எப்படி இருக்கு? மதுரையோட சாலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப திமுக ஆட்சியில் ரொம்ப மோசமாக இருக்கு. எடப்பாடி ஐயா காலத்தில் கடந்த ஆட்சியில் வந்து 8000 கோடிக்கான திட்டங்கள் மதுரைக்கு கொடுத்துருக்கிறாரு. பாலங்களாக இருக்கட்டும், வைகை டேம், அந்த செக் டேமு, அந்த சுற்றுச்சாலைகள், இது மாதிரி பல்வேறு திட்டங்களை இந்த அரசு மருத்துவமனை சொன்ன மாதிரி கொடுத்துருக்குறாரு. திமுகவை யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லைப்ரரி கொண்டு வந்திருக்கிறாங்க. அது செவரில் பெரிய வெடிப்பு, மழை பெஞ்சா உள்ள தண்ணி உள்ள போகுது பில்டிங்குள்ள. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில் இருக்குது. ஆமாம், ஒரு ஊழல் புகாரில் சிக்கி இருக்கிறது. அப்புறம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அது அதிமுக பீரியடில் தான் வந்து அந்த தடையை நீக்கி மாணவர்கள், இளைஞர்கள் தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் அதை பெற்றுக் கொடுத்தது வந்து அதிமுக அரசு. அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, அது மக்கள் வந்து அந்த பொங்கல் விழாவை, அதுவும் மாட்டு பொங்கலை நம்ம கலாச்சாரத்தோட ஒன்றி போன ஒன்று. அப்போ அந்த ஊரில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அவுனியபுரமாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்போ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதை கொண்டு போய் தூரத்தில் ஒரு ஸ்டேடியம் மாதிரி உருவாக்கிட்டாங்க, வணிகமாக மாற்றிட்டாங்க. அதைத்தான் கேட்க நினைச்சேன். இப்போ தென் மாவட்டங்களில் திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை நிறைய ஜல்லிக்கட்டுக்காக நிறைய காளைகளை கொண்டு வர்றாங்க. ஜல்லிக்கட்டுனா அலங்காநல்லூர் புகழ் பெற்றது, பாலமேடு, அவனியாபுரம். இந்த இடத்துல வைக்கிறதுக்கு என்ன காரணமா பார்க்குறீங்க? இந்த அரசு என்ன செய்யுது, வணிகமயமாக்குறதுக்காக பார்க்குது. இப்போ நீங்கள் விசாரிச்சா கூட யாருனாலும் ஜல்லிக்கட்டு நடத்தலாம், 2 லட்ச ரூபா கட்டணும்ன்றாங்க. அது தாண்டி அப்புறம் சம்திங்லாம் உள்ள இருக்கு. எல்லாரையும் கவனிச்சா தான் ஒரு போட்டி நடத்த முடியும். அப்படி ஒரு சூழலை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. அதை சுற்றியுமே திமுக பெரும்புள்ளிகள் இடங்களை வாங்கி போட்டு ரியல் எஸ்டேட்டில் அந்த விலையை கூட்டி இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் பொதுவான சாமானிய மனிதராக நான் யோசிச்சா கூட அந்த பழைய கலாச்சாரம் இருக்கணும். அவனியாபுரத்தில் அதே மாதிரி அந்த ஆடிவாசல் உருவாக்கி அந்த மாடு இது பண்ணுறது வேணும். நானே சட்டமன்ற உறுப்பினர் இருந்து அதை நான் நடத்தி கொடுத்துருந்துருக்கேன். அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பாலமேடு, அலங்காநல்லூர் இதெல்லாம் வந்து வெளிநாட்டினர் கூட இருக்கக்கூடிய வகையில் சிறப்பாக இந்த போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கும். இந்த வணிகமயமான பிறகு அதற்கான ஒரு அதிகமாக கிடைக்கும் போது அந்த ஒரு அதிகமான உணவே எடுத்துக்கிட்டோம்னா அந்த நிறைய கிடைக்கும் போது மதிப்பு தெரியாதுங்கிற மாதிரி. இப்போ அலங்காநல்லூர் சைடில் நம்ம செய்திகளுக்காக பயணிக்கும் போது அந்த மக்கள் அந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. மதுரையோட மதுரைனாலும் அவனியாபுரம், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான். இப்போ டெய்லி நடக்கும்போது அது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறப்ப அந்த இடத்துல நீங்க குறிப்பிட்ட சொன்னது அந்த நிலம், ரியல் எஸ்டேட் சார்ந்த அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. அது எப்படி, அது ஒரு பொத்தாம்பூதான குற்றச்சாட்டா இல்லையா? இல்லை, நீங்களே இப்போ போய் விசாரிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், அந்த விஐபி யாருன்னு நீங்கள் பார்க்க முடியும். அங்கே அந்த இடத்துல நூற்றுக்கணக்கான ஏக்கரை யார் வாங்கி குமிச்சிருக்காங்கன்னு தெரியும், யார் பேரில் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதனால் மதுரைக்கு இது நல்லது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மதுரை மக்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடுமையான ஒரு பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க இந்த ஆளுங்கட்சி மேலே, இந்த குறிப்பிட்ட அமைச்சர் பெருமக்கள் மேலே. அவங்களுக்கு அது தெரியுதா தெரியலையான்னு தெரியல. ஒரு தான் தோன்றித்தனமாக அவங்க ஒரு ஆணவ போக்கில் செயல்படுறாங்க. நிச்சயமாக மக்களுக்கு தக்க பதிலடி தருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். 2026 தேர்தல் அரசியல் இறுதியா உங்க கருத்து? அதிமுக, திமுக தேர்தல் எல்லாமே கலந்து வரும். தேர்தல் ஆணையம் வரப்போகுது, துணை ராணுவம் எல்லாமே வரும். இறுதியா ஒரு பார்வை, காலையில இருந்து நம்ம நிறைய பேசுவோம், மக்களை சந்திக்க முடிஞ்சது, நோயாளிகளை நீங்க பாக்குறது நம்ம வேற ஐபிசிலையும் பார்க்க முடிஞ்சது. 2026 அதிமுக தேர்தல் எப்படி சந்திக்கும்? ஆமாம், 2026 உறுதியாக அதிமுக கூட்டணி, ஐயா எடப்பாடி தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். திமுக வந்து அதில் பாதாளத்துக்கு இந்த தேர்தலில் போகும். நம்ம பார்த்துருக்கோம், கடந்த வரலாற்றுலையும் பார்த்துருக்கோம். எதிர்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழந்து அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட எதிர்கட்சியை வந்த இதையும் நம்ம பார்த்துருக்குறோம். அது இப்போ ரிப்பீட் ஆகும். அந்த எதிர்கட்சி தலைவர் இருக்கைக்கு இருக்கக்கூடிய அடுத்தடுத்த சின்ன சின்ன கட்சிகள், புது ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள், எங்க பொதுச் செயலாளர் புதிய எதிர்கட்சிகள் உருவாகும். பொதுவாக பொதுச் செயலாளர் தலைமை ஏற்று வந்து
அவங்க அந்த எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு வரணும் அப்படின்னு நான் அவங்கள கேட்டுக்கிறேன். பிஸியான ஷெட்யூல் காலையில ஆரம்பிச்சு நிறைய திருமண நிகழ்ச்சிகள் போயிட்டு வந்தீங்க. அதில் ரொம்ப நன்றி டாக்டர். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நன்றி. நன்றி சார். Subscribe to One India and never miss an update.